வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாரத்தில் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த 7 வகையான கீரைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீரைகள் எப்போதுமே ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். கீரையில் நார் சத்துக்களினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்குங்க. மற்ற உணவுகளை நம்ம கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சமாக தான் நார் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து மட்டுமே 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்களை நம்மளால் பெற முடியும். ஸோ இது உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். அப்போ தொடர்ந்து என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளணும், எப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையுது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 நாட்கள் 7 கீரைகளில் முதல் நாள் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் நாள் வந்து நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கை கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை கீரையில் வந்து ஆன்டி ஃபங்கல் பண்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற பண்பு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோடு முருங்கைக்கீரையில் வந்து குளோரோஜெனிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து இன்சுலினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகரித்திருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரையை நீங்கள் உங்களுடைய அந்த உணவுகளில் சமைத்தும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை குழம்பு, துவையல் அல்லது முருங்கைக்கீரை வந்து பொடியாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். பக்க விளைவுகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். அகத்திக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுங்க. 2வது நாள் அகத்திக்கீரை வந்து நம்ம சாப்பிடணுங்க. அகத்திக்கீரை வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தினுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்குமே உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைக்கப்பட்டு நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் வந்து நமக்கு குளிர்ச்சி பெறுங்க. பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உண்டாகும். அதையுமே நம்ம அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக தான் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையும் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது கட்டாயமாக கொள்ளுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கலாம். நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான, அதே போல் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து சரி பண்ணி கொள்ளலாங்க. கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து அதில் இந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுவாங்க. இப்போ 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரையை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கொள்வதே கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா, அதனுடைய மகத்துவம், மருத்துவ நன்மைகள் பற்றி பல பேருக்கு வந்து தெரியாதுங்க. அதனுடைய அந்த மகத்துவம், மருத்துவ நன்மைகள்லாம் தெரிஞ்சால் நீங்கள் வியந்து போயிடுவீங்க. ஏன்னா கரிசலாங்கண்ணிக்கு வந்து கரிசாலை, பிரிங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் வந்து இருக்குங்க. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்றது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. இப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரை வந்து உடலை வந்து நமக்கு குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் அதையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அந்த கண் எரிச்சல் உள்ளிட்டவைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு கண்கள் குளிர்ச்சி பெறும். அதே போல் நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது அப்படின்னு அந்த பிரச்சனை, சிறுநீர் கடுப்பு, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கீரையாக தான் கரிசலாங்கண்ணி கீரை இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது எதனால் ஏற்படுதுன்னா சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய திறன் அது வந்து பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கரிசலாங்கண்ணி கீரை ஹெல்ப் பண்ணும். பருப்பு கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் வந்து விடுபடலாங்க. வாரத்தில் 4வது நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க.
பருப்பு கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பருப்பு கீரையில் வந்து இருக்குங்க. பருப்பு கீரை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது உடல் உஷ்ணமெல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் பருப்பு கீரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதோட எலும்புகள் வந்து பருப்பு கீரை எடுத்துக்கொள்ளும் போது வலுவடையும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமலும் பருப்பு கீரை வந்து தடுக்குங்க. பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவால நோய் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டு ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நிலவும் கட்டுக்குள் வருவதை உங்களால் வந்து உணர முடியும். கண்டங்கத்திரி கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாங்க. ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் நீங்கள் உங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கண்டங்கத்திரி கீரையை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே கூட இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கண்டங்கத்திரி கீரை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்தான். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்கப்படும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நீரிழிவு வியாதிகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையுமே வந்து சரி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5ஆம் நாள் கண்டங்கத்திரி கீரையை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயக்கீரை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபட்டுடலாங்க. வெந்தயக்கீரை ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ வெந்தயக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மிக மிக அதிகங்க. இதனால் நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்தப்போதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கிறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அந்த ரத்த சோகை அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே வெந்தயக்கீரை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது வெந்தயம் எப்படி நீரிழிவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நமக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை வந்து நமக்கு சமன் செய்யும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கண்கள் தொடர்பான பிரச்சனை, மங்கலான பார்வை தென்படுறது இதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கூர்மையான கண் பார்வையை தெரிய வைக்கும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணிடும். பாதை எரிச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வெந்தயக்கீரைக்கு அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மருத்துவ நன்மைகளை புரியும். இப்போ சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்குமே அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்னைக்கு வந்து நீங்கள் வெந்தயக்கீரையோட அதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தோட வெந்தயக்கீரையை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களுடைய உடல் சூடு வந்து தணிக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீரிழிவு வியாதிகளுடைய பக்க விளைவுகள் சரி செய்யப்படும். நீரிழிவு நோயிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடலாம். பிரண்டை துவையல் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. இப்போது கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகை தான், அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு வகையான உணவுங்க. ஆனாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எப்போவுமே தடுக்கவே கூடாதுங்க. அதை தவிர்க்கவே கூடாது, எடுத்துக்கணும். எப்போது கிடைத்தாலும் பிரண்டை கீரையை நீங்கள் வாங்கி உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து உங்களுடைய பிரண்டை அதாவது உங்களுடைய நாளை பிரண்டைக்கீரை துவையலாக சாப்பிட்டுட்டு தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களை சுறுசுறுப்பாகவும் வைக்கும். நீரிழிவு பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். ஸோ பிரண்டை துவையில் அரைத்து எடுத்துக்கலாம். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே அதை சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்முடைய உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி தேவையில்லாத கலோரிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே எரித்து கொழுப்பு படிவுகள்லாம் எடித்து நமக்கு வந்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை கொடுக்கறதுக்கும் உறுதி செய்யும். ஸோ இப்படி நீங்கள் 7 நாட்களும் 7 வகையான கீரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாக பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த கீரைகளை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரணும். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்கூடாகவே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நலமோடு இருக்கலாம். ஸோ கீரைகள் எப்போதுமே நீரிழிவு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு தாங்க. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.